ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 512. இங்கு சேஷகிரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பிருகு முனிவர் நாரதரை நோக்கி, சேஷாசலத்திற்கு வேங்கடாச்சலம் என பெயர் எப்படி வந்தது என கேட்க, நாரதர் பதில் கூறுகின்றார். ஸ்ரீ சைலத்தின் மேற்கு புறத்தில் நந்தனபுரம் என்ற ஒரு நகரம் இருக்கின்றது. அந்த நகரத்தில் நந்தன் என்ற அரசன் ஒருவன் வர்ணாசிரம தர்மங்கள் குறைவு இல்லாமல் திகழ ஆட்சி புரிந்து வந்தான். அப்போது அங்கு புரந்தரன் என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மாதவன் என்ற மகன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு சிறந்த கலைஞன். அவனுக்கு சந்திரரேகை என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் இருவரும் தடாகங்கள், நதிகள், மலைகள் முதலியவற்றில் மிக மிக மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்து இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு தாமரை தடாகத்தின் அருகே அவர்கள் இருவரும் சுகமாக மகிழ்ந்து இருந்தார்கள். அப்போது தீ வினையின் காரணமாக புலை பெண் ஒருத்தி அங்கு தோன்றினாள். அவளை கண்டு அவள் மீது இச்சை கொண்ட அந்த பிராமணன் தன் மனைவியை விட்டுவிட்டு அவளை பின் தொடர்ந்து சென்று விட்டான். அவளும் அவனுடைய காதல் மொழிகளில் மயங்கி அவனுக்கு இணங்கினாள். மறையவனும் இகழ்ச்சியை கருதாமல் அந்த சண்டாள பெண்ணோடு கலந்து மாமிசம், மதுபானம், சூதாட்டம் முதலியவை அருந்தலானான். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை தடியால் தாக்கி பொருட்கவர்ந்து அவளிடம் கொடுத்து வாழ்ந்து பின்பு அவன் நோயுற்றான். அப்போது அந்த புலைச்சி அவனை இகழ்ந்து பின் நீங்கிவிட்டாள். கொடிய பாவங்களை சுமந்த அந்த பிராமணன் பித்தனாகி பல இடங்களிலும் அலைந்து பிறகு சேஷகிரியின் பக்கத்தில் வந்து சேர்ந்தான். அவன் அனந்தன் வடிவாகிய அந்த மலையின் மீது நடந்து ஏறி வந்து கொண்டு இருந்தபோதே அவனுடைய பாவங்கள் எல்லாம் சடசடவென ஓசையிட்டு சாம்பலாகி போய்விட்டன. அவனும் புடத்தில் இட்ட பொன்னைப் போல பிரம்ம தேசத்தை பெற்று விளங்கினான். அப்போது அங்கு இருந்த முனிவர்கள் அவனுடைய வரலாற்றை பற்றி விசாரித்தார்கள். அவனும் தன் பிறப்பிலிருந்து தன்னுடைய சரிதத்தை முழுவதையும் கூறினான். மாதவன் என்ற அந்த மறையவனின் பாவமானது அந்த மலையின் மாண்பினாலே வெந்து நீரானபடியானாலே இப்பொழுது முனிவர்கள் அந்த மலைக்கு வேங்கடாச்சலம் என பெயரிட்டார்கள். வேம் என்பது பாவத்தை குறிக்கும். கட என்ற இரண்டாவது பதம் கொளுத்தப்படும் என்ற பொருளை தரும். வேம்பவும் வெந்து ஒளியச் செய்வதால் வேங்கடமலை என்ற பெயரை எய்தியது என கூறி அந்த முனிவர்கள் தம்முடைய ஆசிரமங்களுக்கு சென்றார்கள். இப்பொழுது பிரம்ம தேசத்தை திரும்ப பெற்ற மாதவனும் அந்த மலையின் மீது அளவில்லாத காலம் இந்திரியங்களை அடக்கி அருந்தவம் ஆற்றி திருமகள் கொழுநன் அருளை பெற்று பரமபதத்தை எய்திவிட்டான். இவ்வாறாக முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பிருகுவுக்கு நாரத முனிவர் இந்த சரித்திரத்தை கூறினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்